வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அன்னைக்கு உணவுக்கே வழி இல்லை, இன்றைக்கி தன்னோட 33 வயசில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. யார் இந்த நடிகை, என்ன தகவலுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 3 BHK அப்படிங்கிற ஒரு வீட்டில் நாங்கள் 9 பேர் தங்கியிருந்தோம். எதற்காக இந்த நரகத்தில் இருக்கிறோன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இந்த நடிகை யோசிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு நான் வரும்போது என்கிட்ட வெறும் 5000 மட்டும்தான் இருந்திருக்கு. நாங்கள் 9 பேர் 3 அறைகள் இருக்கிற ஒரு வீட்டில் தங்கினோம். நரகத்துக்கு வந்து விட்டேனான்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த நடிகை ஆரம்பத்தில் எந்த விட பொருளாதார வளமும் இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வந்தவங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். இப்போ இவங்களோட ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அவங்க தான் நடிகை நேரா பத்தேகி அப்படின்றவங்கன்னே சொல்லலாம். கன்னட நாட்டை சேர்ந்த இந்த நடிகை, அவங்களோட அப்பா பூர்வீகம் இந்தியா. ஆரம்பத்தில் டான்ஸில் தான் ரொம்ப ஆர்வமாக நோரா அவர்கள் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சினிமா கனவுகளோட தான் இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆரம்ப காலம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்காங்க. அவங்க இந்தியா வந்த புதுசில் ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ பெரும்பாலும் பிரெட் மட்டும்தான் சாப்பிட்டதாகவும் அப்பப்போ முட்டையும் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. புரோக்கர் மூலமாக தனக்கு சினிமாவில் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதில் கிடைக்கிற பணத்துலேயும் பாதியை அவங்களே எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஆரம்ப காலத்தில் ரொம்பவே சோதனைகளை எதிர்கொண்டவங்க தான் இந்த நடிகை. இதுக்கப்புறமா 2014ஆம் ஆண்டு வெளியான டைகர் ஆஃப் சுந்தர்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்தி படத்தின் மூலமாக தான் வெள்ளித்திரைக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஜூனியர் NTR நடித்த டெம்பர்ன்ற படத்தின் மூலமாக தெலுங்குலேயும் இதுக்கப்புறம் அறிமுகமாயிட்டாங்க. இப்படி தான் படங்களில் நடித்தவருக்கு 2015 ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம். இயக்குனர் ராஜமௌலியோட இயக்கத்தில் வெளியான பாகுபலி படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் நடித்து மக்களோட கவனத்தையும் பெற்றிருக்காங்க. நடிகர் சல்மான் கான், அஜய் தேவ்கன், கத்ரீனா கைஃப், பிரபாஸ்ன்னு சொல்லி இந்த ரசிகர்களோட மத்தியில் நடித்து ரசிகர்கள்கிட்ட பரிச்சயமாயிட்டாங்க. இவங்க நடித்த பாரத்ன்ற திரைப்படம் 300 கோடி வசூல் செஞ்சுருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. வருண் தவானோட ஸ்ட்ரீட் டான்சர் 3D அப்படின்ற படமும் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. இப்படி இருக்க இந்த நிலையில தான் இப்போ ஒரு படத்துக்கு ரூபாய் 1 கோடி வாங்குகிற நோரா அவர்கள் தன்னோட 5 நிமிஷ பாடலில் நடனம் ஆடுறதுக்கு ரூபாய் 2 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. ரொம்ப சீக்கிரத்தில் தமிழில் காஞ்சனா 4 படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அன்னைக்கு உணவுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி முன்னணி நடிகையாக வளர்ந்து நிற்கிறாங்க என்பது கண்கூடாக பார்க்க முடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். மக்களை, இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.